சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். கர்மண்யேவாதிகாரஸ்ய மாபலேஷு கதாச்சனா மா கர்ம பலே ஹேதுர்பூர் மாதே சங்கோத்சவ கர்மணி. இது பார்த்தீங்கன்னா பகவத்கீதையினுடைய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு. இது எங்கு சொல்லப்பட்ட ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன ஒரு ஸ்லோகம் தான் இதுன்னு சொல்லலாம். பகவத்கீதை உபதேசம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் வரும். எதுக்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்மா செய்யும்போது அதில் இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு கர்மா செய்யும்போது கர்மான்னா என்னங்க? செயல் அப்படின்னு சொல்லலாம், கடமைன்னு சொல்லலாம். கடமை செய், பலனை எதிர்பார்க்காது. இதுதான் அதனுடைய சாராம்சம்னு சொல்லலாம். இந்த ஸ்லோகம் சொல்லும்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் கேட்பார், சார் எதிரில் இருக்கிறவங்க மூதாதையர்கள் இருக்காங்க, தாத்தா இருக்கார், என்னுடைய சகோதரர்கள் இருக்காங்க, என்னுடைய பாசம் இருக்குது, என்னுடைய அன்பு அங்கே தான் இருக்குது. பாசம், பற்று, அன்பு, உறவினர்கள் எல்லாமே எதிரில் இருக்காங்க. அவங்கள எப்படி நான் வதைப்பது அப்படின்னு கேள்வி கேட்பார். யார்? அர்ஜுனன் கேட்பார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், கடமையை செய்யும் பொழுது நீ உறவுகளை பார்க்கக்கூடாது. ஒரு தர்மத்தை செய்யும் பொழுது நாம் அங்கே இந்த தர்மம் செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் பண்ணணுமோ அதை பண்ணணும். நீங்கள் அதில் உறவுகள், ஐயோ உறவுகளே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள எப்படி நான் வதைப்பதுன்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அது பார்த்திங்கன்னா நமக்கு கர்மாவை இன்னும் அதிகரிக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம்னு சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தினுடைய ஃபுல் மீனிங் என்னன்னா, நாம் செய்கின்ற கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் பற்று வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இது பலன் கொடுக்குமா கொடுக்காதா, ஓகேங்களா, இதிலிருந்து என்ன விளைவுகள் எனக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாமான்னா பார்க்கவே கூடாது. எனக்கு பெனிஃபிட் வருமா வராதா, எனக்கு ஊதியம் வருமா வராதா, எனக்கு இதனால் என்ன பிரதிபலன் வரப்போகிறது இப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை கொடுக்குமா? பிரச்சனை கொடுக்கும். நம்ம கர்மாவை கூட்டுமா? கூட்டும். ஏன்னா பாசம், அன்பு, நேசம், பற்று எல்லாமே நம்ம ஏல்பி லக்னத்துக்கு 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய மனசை சாரும்னு சொல்லலாம். நாம் செய்கின்ற கடமைகள்னு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லாமே கடமைகள், சர்வீஸு, அதே மாதிரி வேலை, தொழில், கர்மான்னு சொல்கிறோம். அது கர்மாக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 10ஆம் பாவத்தை சொல்லும். அப்போது இந்த 10ஆம் பாவம்ன்ற கர்மாவை நாம் செய்வதற்காக தான் இங்கே பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை செய்வதற்கு பதிலாக நாம் பாசம், உறவு, பற்று, நேசம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு பிரச்சனை கொடுக்குமா? கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். அதனால் நாம் செய்கின்ற கடமையில் பார்த்திங்கன்னா நம்ம பற்றை வைக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாசத்தை வைக்க, எவ்வளோ சார் வரும், எனக்கு வருமானம் வரும், நாம் செய்கின்ற கடமையை சரியாக செய்ய வேண்டும், ஓகேங்களா. அதில் பலனை எதிர்பார்க்கக்கூடாது. வேலை பண்ணுறதே சம்பாதிக்கிறது தான் சார் வேலை பண்ணுறேன், இதில் எப்படி சார் நீங்கள் பலனை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிறந்ததனுடைய நோக்கமே கர்மாவை, 10ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்ற கர்மாவை செய்வதற்கு தான் பிறந்திருக்கீங்க. நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள், எனக்கு மனசுக்கு இஷ்டமான வேலை, எனக்கு மனசுக்கு இஷ்டமான தொழில், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எது பண்ணாலும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமானா சாதகமாக இருக்காது. அதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும். பற்று இருந்து ஒரு வேலையை செய்தால் அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இதில் இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சமே இதுதான். அதனால் கிருஷ்ண பரமாத்மா எதுக்காக சொன்னாருன்னா, நாம் செய்கின்ற தொழிலில் நம்ம டியூட்டியில் பார்த்திங்கன்னா அழுத்தம் இருக்கும். 10ஆம் பாவனவே அழுத்தம் தானே, டென்ஷன் இருக்கும். அதில் நான் ஹாப்பியாக ஜாப் பண்ணணும், சந்தோஷமாக ஜாப் பண்ணணும் அப்படின்னு எதிரே பார்க்கக்கூடாது. நாம் செய்கின்ற கடமையை சின்சியராக செய்துவிட்டு வெளியே வர வேண்டும், அவ்வளோதான் விஷயமே, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இதில் நாம் அந்த மாதிரி பற்று வச்சோம்னா என்ன ஆகும் சார்? அது பிரச்சனையை ஏற்படுத்தும், ஓகேங்களா. அதுவே மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு பிரச்சனையை நமக்கு மன அழுத்தமாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். உதாரணம் சொன்னோன்னா நமக்கு தெரியும். மிதுன லக்னம்னு வரும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னமாக வருகிறது அப்படின்னு சொன்னான்னா 10ஆம் பாவம் எது அப்படின்னா மீன ராசியாக வரும். இந்த மீன ராசியில் அதிபதி யார்? குரு பகவான். குரு பகவானே அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு பகவான் அங்கே இருக்கார். 5ஆம் இடத்துக்குரியவன் யார்? சுக்கிர பகவானாக வருவார். சுக்கிர பகவான் சார் 5ஆம் இடத்துக்குரியவன் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கிறார். 10ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறார். சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஆனால் அவனுக்கு வந்து இந்த மனக்குழப்பமும் டென்ஷனும் பதட்டமும் இருக்குமா வேலையில் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்களேன், மாட்டுவான். இந்த டைமில் பிஸ்னஸ் பண்ணலாமா? பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஒரு கிரக இணைவுகள் இந்த மாதிரி இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ணலாமான்னா பண்ணவே கூடாது. மிதுன லக்னம், ஏல்பி லக்னம், 10ஆம் பாவத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கிறார். அப்போது இந்த பாசம், நேசம், அன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வேலையை கெடுத்து விடும். நாம் செய்கின்ற முயற்சியே வந்து பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். கடனை ஏற்படுத்தும். இந்த டைமில் பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிஸ்னஸில் நம்ம வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணும்போது கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் நம்ம பிஸ்னஸே செய்யக்கூடாது. நம்ம மனசை நம்ம தொழிலில் போடக்கூடாது. இந்த டைமில் பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணணுமா? பண்ணலாம். ஆனால் இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. வேலையை தான் செய்யணும். ஓகேங்களா? பலனை எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்தாலே அது பிரச்சனைக்கு உண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தை வந்து யாருக்கெல்லாம் வந்து வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மன அழுத்தம் இருக்கிறதோ அவங்க இந்த ஸ்லோகத்தை சொன்னாவே உணர்ந்து சொல்ல வேண்டும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை உணர்ந்து, ஓகேங்களா, நான் சொன்ன விஷயங்களை, தகவலை உணர்ந்து இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாவே உங்கள் வேலை தொழில் சம்மந்தப்பட்ட அழுத்தம் குறைவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இதுதான் அட்சய லக்ன பദ്ധதியிலே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம அட்சய லக்ன பദ്ധதி வகுப்பில் சொல்லி கொடுக்குறோம். அதனால யாரெல்லாம் வந்து அட்சய லக்ன பദ്ധதி வகுப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இப்போ வந்து வகுப்பு ஸ்டார்ட் ஆக போது வந்து இணைந்து பயன்பெறுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சனாதன தர்மம் சொல்லி கொடுக்குதுன்னு சொல்லலாம். பகவத்கீதை எங்கேருந்து வந்துருது? சனாதன தர்மத்திலேருந்து வருது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜோதிடம், ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பகவத்கீதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சனாதன தர்மத்திலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில். சித்தர் பூமி.